Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 14 Export Promotion. அதில் நம்ம இன்றைக்கி ரெண்டு ஆர்கனைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஆர்கன்ஸ் UNCTADயும் UNIDOவும் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றியும் த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோடைய இன்ட்ரடக்ஷன் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணலாம். இந்த UNCTAD யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த ஃபுல் ஃபார்மே கேட்கலாம் எக்ஸாமினேஷனில். அதனால் இதை ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுருங்க. தி யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் UNCTAD. இந்த ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் அ பாடி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு பாடி, ஒரு உறுப்பு. இதை வந்து 1964 டிசம்பர் 30 டிசம்பர் 1964 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யாருடைய கோரிக்கை பிரகாரம் இது தொடங்கப்பட்டது, அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா டெவலப்பிங் அண்டு லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸோடைய கோரிக்கைக்கு. இந்த டெவலப்பிங் அண்ட் லெஸ் டெவலப் கண்ட்ரீஸ் வந்து டிமாண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை, அவங்களுடைய ஏற்றுமதியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ட்ரேடில், வியாபாரத்தில் தடைகள், இந்த எக்ஸ்போர்ட் ட்ரேடில் உள்ள தடைகளை நீக்குவதற்காக தான் அவங்க இந்த ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனை உண்டாக்குறதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. இந்த ஃபாரம் வந்து என்ன பண்ணுன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக தீர்க்கறதுக்காக உதவுவாங்க. அதான் இதோடைய மெயின் எய்மாக இருக்கும், த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடது. இதோடைய எய்ம் பார்த்திங்கன்னா, இந்த டெவலப்பிங் அதே மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு உதவுறது, அதுக்கிடையில் இருக்கக்கூடிய பேரியர்ஸை, தடைகளை எலிமினேட் பண்ணுறது, இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறது, நீக்கிறது அல்லது குறைக்கிறது, இதோடைய மெயினான எய்ம். அதே மாதிரி அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு செய்கிறதுக்கான நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கான பிரின்சிபல்ஸையும் பாலிசியும் ஃபார்மேஷன் பண்ணுறது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், ஃபினான்ஸ், டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக பாலிசிஸையும் பிரின்சிபல்ஸையும் உண்டாக்குறது. அதே மாதிரி மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நெகோஷியேஷன் பண்ணுறது. இதெல்லாம் தான் இந்த UNCTADயோட மெயினான எய்ம். இதோடைய மெயினாக வந்து இந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து ஜெனீவாவில் தான் நடந்துச்சு. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நியூ டெல்லியில், இந்தியாவில் நடந்துச்சு. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு. இதோடைய அடுத்த செகண்ட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஜெனீவாவில். இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் கிரியேட்டிங் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரொமோட் ஸ்பீடி டெவலப்மெண்ட் ஆஃப் தி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் பை சால்விங் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி sluggish expansion of their export trade, deficit in their external balance of payments and excessive burden of foreign debt. இதெல்லாம் தான் முக்கியமான பர்பஸ். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இது ஸ்பீடி டெவலப்மெண்ட், இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுடைய ஸ்பீடி டெவலப்மெண்ட்டுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்டது தான் இதோடைய மெயின் பர்பஸே. இது என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் அப்படின்னா, இந்த அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ட்ரேடு எக்ஸ்பென்ஷனுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியும், அதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்டர்னல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா மெயினாக வந்து இந்த அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ், லெஸ் டெவலப் கண்ட்ரீஸ்னாலே அவங்களுடைய இம்போர்ட் தான் அதிகமாக இருக்கும், இறக்குமதி தான் அதிகமாக இருக்கும், ஏற்றுமதி இருக்காது. அவங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு டெஃபிசிட் இருக்கும், அதிகமாக டெஃபிசிட் இருக்கும், பற்றாக்குறை இருக்கும். அதே மாதிரி எக்ஸசிவ் பர்டன் ஆஃப் ஃபாரின் டெப்ட் இருக்கும். அதனால் நிறைய இம்போர்ட் மட்டும் பண்ணுறதுனால
அவங்களுக்கு வந்து ஃபாரின்லேருந்து அதிக கடன் இருக்கும். ஒரு பொருளை வந்து அமெரிக்காலேருந்து வாங்கணும், யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம மணியை கொடுத்த பத்தாது, நம்ம வந்து அவங்களுடைய அதாவது இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் டாலர்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா யூரோவை கொடுத்தா மட்டும்தான் நம்ம பொருளை வாங்க முடியும். அப்போது நம்ம வெறும் இம்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃபாரின் கரன்சி வர்றதுக்கு வழியே இல்லை. அமெரிக்கன் டாலரோ யூரோவோ நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு பேமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும், பேமெண்ட் பண்ண முடியாது போகும். அப்போ பேமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபாரின் கரன்சி கடன் வாங்குவோம். அதனால் பேர்டன் ஆயிரும், இந்த ஃபாரின் டெப்ட் பேர்டன் வந்துடும். இது எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஆர்கனைசேஷனில், இந்த யுஎன்சிடிஏடி ஆர்கனைசேஷனில் இந்த ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு பர்மனெண்ட் ஆர்கன். இது இந்த இன்ஸ்டியூஷனில், இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய இந்த இன்ஸ்டியூஷனில் உடைய ஒரு பர்மனெண்ட் ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு. இந்த ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ். இந்த ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் இதுதான். இந்த யுஎன்சிடிஏடி வந்து எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு தடவை கூடுவாங்க. தி மீட்டிங் இஸ் மஸ்ட் ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டுவாங்க. அதேமாதிரி இந்த போர்டு வந்து இந்த நான் சொன்னது ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் போர்டு, இது ஒரு பர்மனெண்ட் ஆர்கன் சொன்னேன். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல். இந்த பர்மனெண்ட் போர்டை அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக 4 பிரிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து கமிட்டி ஆன் கமாடிட்டிஸ், ரெண்டாவது வந்து கமிட்டி ஆன் மேனுஃபேக்சரர்ஸ், தேர்ட் ஒன் இஸ் கமிட்டி ஆன் ஷிப்பிங், ஃபோர்த் ஒன் இஸ் கமிட்டி ஆன் இன்விசிபிள்ஸ் அண்டு ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லி 4 போர்டாக 4 சப்சிடரி ஆர்கனைசேஷன்ஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக, ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த யுஎன்சிடிஏடியோடைய மெயினான அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. யாருக்காக இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய பெனிஃபிட்டுக்காக. அதோடைய மெயினான இம்பார்ட்டண்டான அச்சீவ்மெண்ட் என்னென்னா டாரிஃப் ரீக்ளாசிஃபிகேஷன் தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய ப்ராடக்ட்ஸை குரூப் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த குரூப் பண்ணிடுவாங்க, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸை அவங்களுக்காக ஒரு குரூப்பிங் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாரிஃப் கன்செஷன் உண்டாக்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு வரி வந்து குறைவாக விதிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டுருவாங்க. அப்போ அவங்க நாட்டினால் என்ன பண்ண முடியும்னா அது ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்பி அப்படின்வாங்க. ஜிஎஸ்பி, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், யுஎன்சிடிஏடியோடைய ரொம்ப முக்கியமான அச்சீவ்மெண்ட், ஒரு பிரின்சிபல் அச்சீவ்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் தான். ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், ஜிஎஸ்பி, ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்வாங்க. அதாவது இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய சில ப்ராடக்டை நம்ம குரூப் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சொன்னோம். டாரிஃப் ரீக்ளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த டெவலப்பிங் கண்ட்ரியோடைய இந்த மாதிரி ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணி அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஐட்டத்தை டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்மி கன்செக்ஷனல் டாரிஃப் ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டுறாங்க. அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸு இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸோடைய சில ப்ராடக்டை கன்செக்ஷனல் டாரிஃப் ரேட்லேயோ இல்லை டியூட்டி ஃப்ரீயாவோ வாங்கிக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த கண்ட்ரியில், அந்த டெவலப்டு கண்ட்ரியில் அவங்க பொருளை ஈஸியாக விற்க முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டெவலப்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உண்டாக்கின பொருள் கூட கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதோடைய ப்ரைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறனால ஃபாரின் கரன்சி இவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இவங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நிறைய டெஃபிசிட்டை கம்மி பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டு இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடது. அதே மாதிரி என்ன இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இவங்களுடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட். என்ன கேட்டால் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்
இந்த ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், முதன்மையான பொருட்கள். அந்த 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 ப்ரைம் ப்ராடக்டோடைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சில டைமில் குறைஞ்சிரும், சில டைமில் அதிகரிக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து இவங்களை, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரியை பெரிய அளவில் பாதிக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு காமன் ஃபண்டை க்ரியேட் பண்ணாங்க. காமன் ஃபண்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ரைமரி ப்ராடக்டோடைய ப்ரைஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட். அதேமாதிரி ரெடியூசிங் டெப்ட் பேர்டன். ஏன்னா வெறும் இவங்களுடைய இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ், லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸோடைய மெயினான ப்ராப்ளம் வந்து இந்த டெப்ட் பேர்டன் தான், கடனுடைய பாரம். அவங்க வந்து இம்போர்ட் அதிகமாக பண்ணுவாங்க, அதிகமான பொருட்களை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மற்ற நாடுகளே அதிகமாக சார்ந்து இருக்கிறனால இவங்களுக்கு வந்து டெப்ட் பேர்டன், நிறைய கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபாரின் கரன்சி இல்லை, நம்ம பொருளை வாங்கும்போது ஃபாரின் கரன்சி கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கும். டெப்ட் பேர்டன் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் கூட, அந்த கிரெடிட்டார் கண்ட்ரி கூட ட்ரை பண்ணி, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி ட்ரை பண்ணி, இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், UNCTAD வந்து ட்ரை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பார்ட் ஆஃப் தி அக்குமுலேட்டட் டெப்டட், அந்த சேர்ந்து போன அந்த கடனுடைய ஒரு பகுதியை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணுவோம். பெரிய கண்ட்ரி வந்து சரி கொடுக்க வேண்டாம், அவர் இப்போ ஒரு மேஜர் போர்ஷன் வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ செம் ஆஃப் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணால், தே அக்ரி டு தி ப்ரொப்போசல், அந்த ப்ரொப்போசலை அக்ரி பண்ணிக்குவாங்க அந்த லெஸ் டெவலப்ட் கண்ட்ரிஸ்க்காக. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், இந்த யுனைடெட் உடைய ப்ரோக்ராம், UNCTAD மெயினான ஒரு அச்சீவ்மெண்ட் அது. அதே மாதிரி கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் உண்டாக்குறாங்க, அது ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ 5 அச்சீவ்மெண்ட்ஸ் சொன்னோம், 5 அச்சீவ்மெண்ட்ஸோட நேம் சொன்னோம். ஒன்று வந்து டேரிஃப் ரீக்ளாசிஃபிகேஷன், ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டிஸ், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், அதே மாதிரி ரெடியூசிங் டெப்ட் பேர்டன், அப்புறம் கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், கமாடிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு. அதாவது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டி பார்த்தோம், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டி அப்படின்னு பார்த்தோம். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸு, அது ப்ரைமரி ப்ராடக்ட் மேலே ப்ரைமரி ப்ராடக்டில் உண்டாகக்கூடிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை, அதுக்குண்டான ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறது. அந்த கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி அதே தான். அதாவது செகண்ட் விண்டோ ஆஃப் தி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த மார்க்கெட் ஸ்கில்லை டெவலப் பண்ணி விடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை உண்டாக்குறது, ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்லை உண்டாக்குறது, இதெல்லாம் இந்த டெவலப் பண்ணுறதெல்லாம் இந்த கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டியில் வரும். இது 1979 மணிலாவில் 5th கான்ஃபரன்ஸில் தான் இதெல்லாம் தீர்மானம் பண்ணாங்க. இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா 5 அச்சீவ்மெண்ட் பார்த்தோம். டேரிஃபுக்கு ரீக்ளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ப்ராடக்ட்டுக்கு வந்து டேரிஃப் கம்மி பண்ணுறதுக்கான வழியை பண்ணுவாங்க அந்த டெவலப்பிங் கண்ட்ரியோடைய ப்ராடக்ட்டுக்கு. அதுலேயும் முக்கியமானது வந்து ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் தான். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பாருங்கள், டேரிஃப் கிளாசிஃபிகேஷன்றது எந்த கண்ட்ரிக்கு இவங்க பொருளை விற்றாலும் அதுக்கு டேரிஃப் வந்து கம்மியாக வைக்கிற மாதிரி, கம்மி டேரிஃப் வைக்கிற மாதிரி. இந்த ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ன்றது டெவலப்டு கண்ட்ரி என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரி வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரி இல்லைன்னா லெஸ் டெவலப்ட் கண்ட்ரிஸோடைய ப்ராடக்டை கன்செஷனல் டேரிஃப்லேயோ இல்லை டியூட்டி ஃப்ரீயாகவே வாங்கிக்க உதவுறது தான் இந்த ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். அப்புறம் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டிஸ், இப்போ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணுறது. அப்புறம் ரெடியூசிங் டெப்ட் பேர்டன், அதாவது இந்த UNCTAD வந்து ட்ரைங் டு பர்சியூ தி டெவலப்டு கிரெடிட்டார்ஸ் கண்ட்ரீஸ் டு ரைட் ஆஃப் எ பார்ட் ஆஃப் தி அக்குமுலேட்டட் டெப்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தோம் கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டியை உண்டாக்கி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லலாம். முக்கியமான அச்சீவ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட சில ஃபேக்டர்ஸ் இருக்குது தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செட்பேக்காக இருக்குது. நிறைய செட்பேக் இருக்குது. என்ன செட்பேக் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட்டேஷன்ஸ். நிறைய இப்பவும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பிரச்சனையை சந்திச்சு தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு கூட. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து இந்த GSP இருக்குது இல்லைங்களா, ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், அது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் மெயினாக வந்து இந்த அண்டர் டெவலப்டு லெஸ் டெவலப்டுனாலே அக்ரிகல்ச்சர் நம்பி தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். இது வந்து அவுட் சைட் தி ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்பியோட ஸ்கோப்பில் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, லெதர் ப்ராடக்ட்ஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட் சைட் தி ஸ்கோப் ஆஃப் ஜிஎஸ்பி, இந்த ஜிஎஸ்பி ஸ்கீப்பில் வராது. அதனால் ஒரு டியூட்டி ஃப்ரீயோ கன்செஷனல் டேரிஃபோ டெவலப்டு கண்ட்ரிஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி சீலிங் வச்சுருவாங்க, ப்ராடக்டோட இம்போர்ட்டுக்கு வந்து சீலிங் வச்சுருவாங்க. அதாவது ஜிஎஸ்பி ஸ்கீமில் வந்துட்டு எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் எவ்வளோ பொருள் வந்தாலும் அவங்க டேரிஃப் கன்செஷனல் டேரிஃபில் வாங்குறதோ இல்லை டியூட்டி ஃப்ரீயோ வாங்குறதோ இருக்காது. அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருவாங்க. இப்படி லிமிட் வைக்கிறனால என்ன ஆயிரும்னா அந்த டெவலப்பிங் கண்ட்ரி லெஸ் டெவலப் கண்ட்ரிக்கு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற அளவில் ஒரு ஃபாரின் கரன்சி அவங்களால ஏர்ன் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட் மூலியமாக. இதெல்லாம் தான் இந்த நம்ம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அது வந்து ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா 1966 ஸ்டார்ட் பண்ணது. 1966 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இந்த விக்கிபீடியா இல்லைனா இந்த யூனிடோ UNIDO உடைய வெப்சைட்லேயே அவங்களுடைய வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா 1966 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் சில ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து நம்மளுக்கு 1967 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 1967 தான் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் உடைய போஸ்ட் வந்து 1967 அந்த பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட், ஃபார்மேஷன் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 1966 தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 1966 கொடுத்துருக்கேன். ஆனால் சில புக்கில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபார்ம்ட் இன் 1967 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வர்றது தான் கன்ஃபியூஷனாக இருக்கிறது. இப்போ யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம டிஆர்பி எக்ஸாம் எழுதி ஆன்சர் வரும்போது நிறைய பேர் கேஸ் கொடுக்குறதும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அவங்க வந்து தீர்மானம் பண்ணுவாங்க. இதில் நான் இது சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஐஎம்எஃப் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ், அதில் ஒரு ப்ராப்ளம் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. நல்லா சூப்பரான கொஸ்டின். அவங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு சார் 189 கண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு கொடுத்தாங்க. 189 கண்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து 190 அப்படின்னு கொடுத்துருந்தேன். விக்கிபீடியாவிலையும் அவங்களுடைய வெப்சைட்லேயும் 190 இருக்குது. அதில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படி பார்க்கும்போது 190 கண்ட்ரீஸ், 190 189 கண்ட்ரீஸ். இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஏன் 189 இல்லாமல் 190 அப்படின்னு அவங்க வெப்சைட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொசோவா அப்படின்றது செர்பியாவிலிருந்து பிரிஞ்ச ஒரு நாடு. செர்பியா யூரோப்பியன் கண்ட்ரி. செர்பியாவிலேருந்து கொசோவா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முன்னால் நிறைய சிவில் வார் நடந்துச்சு, உள்நாட்டு போர் நிறைய நடந்துச்சு. கொசோவா தனி நாடாக அறிவிச்சிட்டாங்க. அவங்களே தனி நாடாக அறிவிச்சிட்டாங்க. செர்பியா கூட இருந்து பிரிஞ்சிட்டு, செர்பியா பக்கத்தில் இருக்கிறது. அப்போது அந்த நாடை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 93 நாடுகள் இன்றைக்கி அங்கீகரிச்சிட்டாங்க. அதை நான் ஒரு தனி நாடாகவே அங்கீகரிச்சிட்டாங்க. பட் இனியும் 100 சில்லற கண்ட்ரிகள் வந்து இனி அங்கீகரிக்கலை அந்த நாடாக. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு மெம்பராக சேர்த்துறதில்ல. பட்டு அவங்களும் இந்த இதில் வந்து மெம்பராக தான் இருக்காங்க. இந்த வேர்ல்டு பேங்க்லாம் வந்துட்டு அவங்களும் மெம்பராக தான் இருக்காங்க. அதனால தான் அதையும் சேர்த்து தான் 190. அவங்கள சேர்த்தாமல் இந்த கொசோவாவை சேர்த்தலைன்னா மட்டும்தான் 189. அப்போ நீங்கள் வந்து நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நான் அதை கொடுத்துருந்தேன். அதை கவனிச்சிங்கன்னா கீழே அது டைப் பண்ணியும் காமிச்சிருக்கேன், அதை கவனிச்சிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே UNIDO யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா 1967 நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் 1967 அவங்களுடைய பீரியட் கொடுத்துருக்காங்க. பட் அதோடைய ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 1966 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1966 ஸ்டார்ட் பண்ணி 1967 அதோடைய ஆப்ரேஷன் ஆரம்பித்தா கூட அது வந்து யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜெனரல் அசம்பிளியோடைய ஒரு பார்ட்டாக மாறினது. ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியாக மாறினது வந்து 1985 தான். 1985 தான் மாறிச்சு. கவனிக்கணும், 1967 இது உருவாக்கப்பட்டது. பட் அதோடைய யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் ஆர்கனைசேஷனாக மாறினது வந்து 1985 தான் மாறினாங்க. இது மெயினாக வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டால், இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் டெவலப்பிங் நேஷன்ஸ். இந்த வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் டெவலப்பிங் நேஷன்ஸோடைய இண்டஸ்ட்ரியல் தொழில் மயமாக்கலுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்டது தான் இது இந்த ஆர்கனைசேஷன்.
இது வந்து யார் இருப்பான்னு இந்த யுஎன்ஐடிஓடைய ஒர்க்கெல்லாம் இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் யாருக்கு அண்டரில் இருக்குன்னா டைரக்டர் ஜெனரலுக்கு அண்டரில் இருக்கும். இந்த நான் பார்த்தோம் 1967 ஸ்டார்ட் பண்ணி 1985 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி 1985 ஆனதுக்கப்புறம் இட் கம்ஸ் அண்டர் டைரக்டர் ஜெனரல் அப்படின்னு வரும். இந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஜெனீவாவில் 1971 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜெனீவாவில் தான் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ். இது தொடங்கப்பட்டது ஜெனீவா தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் ஜெனீவா தான். 1971 தான் ஃபஸ்ட்டு இது இருக்குது. ஃபஸ்ட்டு மீட்டிங் நடத்தினாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு இதுலேயும் ஒரு இது இருக்குது. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு வியனாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியனா, ஆஸ்ட்ரியாவில் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது வந்து 1971 ஜெனீவாவில் தான் நடந்துச்சு. ஜெனீவாவில் இதில் 104 நாடுகள் வந்து பங்கு பெற்றாங்க இந்த கான்ஃபரன்ஸில். இதோடைய மேஜர் ஆக்டிவிட்டி அப்படி பார்த்தோன்னா 3 ஆக்டிவிட்டியாக பிரிக்கிறாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டியை 3ஆக பிரிக்கிறாங்க. அது வந்து ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ்னும் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்னும் கோஆர்டினேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அவங்க செயல்படுறது அதுதான் முக்கியமானது. ஏன்னா டைரக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இந்த டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு தேவைப்பட்ட அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணால் அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு டைரெக்டாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. அதுமாதிரி இம்ப்ளான்ட் ட்ரைனிங் கொடுக்கறது. இம்ப்ளான்ட் ட்ரைனிங் இது 2வது அந்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியில் 2வதாக இருக்கும். இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அதாவது இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து காமனாக எந்தெந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதேமாதிரி ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஏற்றுமதி தொடர்புடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆன ஃபெசிலிட்டேட்டிங் ரிசர்ச் அது சௌகரியப்படுத்தி கொடுக்கறதுக்கான ரிசர்ச் பண்ணுறது. எப்படியெல்லாம் அவங்களுக்கு சௌகரியப்படுத்தி கொடுக்கலான்றது ரிசர்ச் பண்ணுறது, ஃபெசிலிட்டேட்டிங் ரிசர்ச் பண்ணுறது. அதே மாதிரி இந்த ஒரு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறது, சாத்தியக்கூறுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. இதெல்லாம் இவங்களுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் ஒரு 2வது. 3வது கோஆர்டினேஷன் பண்ணுறதுன்னா எல்லா கண்ட்ரியும் கோஆர்டினேட் பண்ணி அவங்கள இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸு இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸுடைய டெக்னாலஜியும் இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்டையும் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக கோஆர்டினேட் பண்ணுறது. எதை கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்செக்ஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸை செமினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அது மூலம் கோஆர்டினேட் பண்ணுறது. இதெல்லாம் தான் இதோடைய வேலையாக இருக்குது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான ஒர்க்காக இருக்குது. அவங்களுடைய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ், மேஜர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த டெஸ்ட்டுக்கு போகலாம். நீங்கள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். UNCTAD வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டேஸ் ஆஸ் எ பாடி ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் ஏ 1964 டிசம்பர் 30 தான் இந்த UNCTAD எஸ்டாப்ளிஷ் பண்ண டேட். டிசம்பர் 30, 1964. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போதும் நீங்கள் வந்து UNCTAD அப்படி பார்க்கும்போதே அந்த ஃபுல் ஃபார்மையும் சொல்லி பழகிக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லி பழகிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இப்போ நானே பார்க்காம தான் இதெல்லாம் இந்த விஷயத்தையெல்லாம் நான் வந்து பார்க்காம என் மைண்ட்லேருந்து எல்லா விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். பார்த்து படிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அதே மாதிரி பார்க்கணும். சிலப்போ அதனால தான் பார்க்காம சொல்கிறதுனால தான் சில விஷயங்கள் வந்து மாறி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட்டு மேக்ஸிமம் நான் வந்து மாறி போகாமல் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இட் இஸ் இன் ஜெனீவாவில் இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய கான்ஃபரன்ஸ் வந்து எந்த இடத்துல 1968 நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. 1968 வந்து அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் நியூ டெல்லி. அந்த செகண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்ம நாட்டில் நடந்தனால, இந்தியாவில் நடந்தனால தான் இந்த செகண்ட் மெயின் கேட்குறதுக்கு காரணம். இது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனீவாவில் தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு மீட்டிங். அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில். செகண்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. தேர்டு வந்து கரெக்டாக அதே மாதிரி சாண்டியாகோ. ஃபோர்த் வந்து நைரோபி.
அந்த கரெக்டாக அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஏபிசிடி அது வந்து ஜெனீவா, அப்புறம் நியூ டெல்லி, சாண்டியாகோ, நைரோபி. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆஸ் ஆன் மே 2018 லாஸ்ட் UNCTADயில் ஆஸ் டேஸ் மெம்பர் ஸ்டேட் எத்தனை மெம்பர் ஸ்டேட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 189, 190, 195, 185 இருக்குது. இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 195 பாருங்கள் இருக்கிறதுல ஹையஸ்ட் மெம்பர்ஸ் இது வரைக்கும் நம்ம படிச்சதில் ஹையஸ்ட் மெம்பர் இருக்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் ஹையஸ்ட் மெம்பர்ஷிப் இருக்காங்களா. மற்றெல்லாம் 190, 184. அதே மாதிரி இயரும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. ஞாபகம் வைக்க முடியாத மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தோணும். அப்படி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வைக்க முடியாது. 1985 எல்லா கண்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எல்லாமே எப்போதுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. ஞாபகம் வைக்கணும், யோசித்து பார்க்கும்போது அப்படி தலையில் வரணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது உங்கள் பிரெயினுக்கு வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது. ஒரு கொஸ்டினை பார்த்தாலே என்ன ஆகும்னா அதுக்கான ஆன்சர் கரெக்டாக அந்த கண்ணுக்கு போயிடும். இப்போ இந்த பாருங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பாருங்கள் 1985 ஹையஸ்ட் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஹையஸ்ட்டு அதுமாதிரி லோவஸ்ட்டு பார்த்திங்கன்னா UNIDOவில் இருக்கும். அதான் இது ரெண்டுக்கு ஞாபகம் வைக்கிறது அதான் ஈஸி. ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு மீதெல்லாம் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து 190 இந்த மாதிரி இருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து எப்போதும் கேட்கக்கூடிய கொஸ்டின் இருக்கும். நீங்கள் பொதுவாக இந்த டிஆர்பி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் வந்து இட் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால் நம்பர்ஸ் ஞாபகம் வைக்கணும். அதுக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கணும். நீங்கள் எந்த தான் எவ்வளோ தான் ரீகால் பண்ண திரும்ப பார்த்தா மட்டும்தான் மைண்டில் அப்படியே பதியும். அது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு அன்கான்சியஸாகவே பதிஞ்சிரும். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள். Question number 5, the main purpose of United Nations Conference on Trade and Development. Main purpose என்னன்னு கேட்டிருக்காங்க. Reducing and eliminating trade barriers which limit trade with developing nations. பாருங்கள், ரெடியூஸ் பண்ணுறது ட்ரேட் பேரியர்ஸ், வணிகத்திற்கான தடையை நீக்கிறதும், எலிமினேட் பண்ணுறதும், ரெடியூஸ் பண்ணுறதும், குறைக்கிறதும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான பிரின்சிபல் பாலிசிஸை உண்டாக்குறது. அதே மாதிரி நிகோஷியன்ஸ் ஃபார் மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போதே இன்ட்ரடக்ஷன் நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருப்பி 2 தடவை கேட்டிங்கன்னா அதில் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் நிற்க வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஐக்யூ டெஸ்ட் மாதிரி தான், இன்டெலிஜென்ட் குவெஸ்ட் டெஸ்ட் மாதிரி தான் இது. ஒரு விஷயத்தை பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம மைண்டில் நிறுத்த முடியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பர்செப்ஷன் அதான். அப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம ஏற்கனவே இந்த 4 இதை சொல்லியிருந்தேன், மெயின் பர்பஸ் சொல்லியிருந்தேன். மெயினாக வந்து பேரியர்ஸை, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய மெயின் உத்தேசமே வந்துட்டு இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ், லெஸ் டெவலப்பிங் நேஷன்ஸோடைய இந்த ட்ரேட் பேரியர்ஸை எலிமினேட் பண்ணுறதும் ரெடியூஸ் பண்ணுறதும் தான். ரெண்டாவது அதேமாதிரி பிரின்சிபல் அண்ட் பாலிசிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான பிரின்சிபல் பாலிசி உண்டாக்குறது. மெயினாக டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம், சொல்லியிருந்தானுங்க. அதையெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணுறது. அதேமாதிரி மல்டிலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான நெகோஷியேஷன் பண்ணுறது. இதெல்லாம் தான் இதோடைய மெயின் பர்பஸ் ஆஃப் UNCTADயோடது. ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். 6th கொஸ்டின் பாருங்கள். பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி விச் டீல்ஸ் வித் தி ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியோடைய ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு உறுப்பு ஆர்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கான ஆர்கன் அப்படி சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ்க்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. IBRD, தட் இஸ் வேர்ல்ட் பேங்க், IMFஆ, UNCTADயா, IFCயான்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டா அப்படி கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் போர்ட் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் தெரியும். யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், அதிலே இருக்குது ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், ட்ரேட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் அதிலேயே இருக்கனால UNCTAD தான் இதோட ஆன்சர். Question number 7, one of the principal achievements of UNCTAD is dash to promote the exports from developing countries to developed countries at concessional tariff rates or duty free. நம்ம சொன்ன முக்கியமான அச்சீவ்மெண்ட் 5 அச்சீவ்மெண்ட் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லியிருந்தேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய கூட்ஸை டெவலப்டு கண்ட்ரீஸ் எப்படி வாங்குனா கன்செஷனல் டேரிஃப் ரேட்லேயோ இல்லை டியூட்டி ஃப்ரீயாவோ வாங்கும். அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை
அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை டெஃபிசிட்டை நீக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸாக, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டிஸாக, கமாடிட்டி டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸாக, டேரிஃப் ரீக்ளாசிஃபிகேஷனான்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கால்டு ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். இது எல்லாமே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான். அதில் இந்த மாதிரி டேரிஃப் கன்செக்ஷன் ரேட்டும் டியூட்டி ஃப்ரீ வாங்கி கொடுக்குறது வந்துட்டு இந்த ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், முன்னுரிமை அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆன் கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த டேரிஃப் ரீக்ளாசிஃபிகேஷன்றது சில ப்ராடக்ட் அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், லெஸ் டெவலப் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சில ப்ராடக்டை குரூப் பண்ணி அதுக்கான டேரிஃபை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுறது. 8th question, the 15th session conference of UNCTAD to be held in DAS from 3rd to 8th October 2021. இந்த அக்டோபர் மாதம், வரக்கூடிய அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 2021 அவங்களுடைய 15th கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. நம்ம செகண்ட் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம், டெல்லியில் நடக்குது. ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஜெனிவான்னு பார்த்தோம். அதே மாதிரி 15th கான்ஃபரன்ஸ் எந்த இடத்துல நடக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்ஜ் டவுனா, நைரோபியா, தோஹாவா, பேங்காங்கா கேட்டிருக்காங்க. ஸோ இனி 15th இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2021 இந்த 15th கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜ் டவுனில், பார்பிடாஸ், வெஸ்ட் இண்டீஸ் தீவில் பார்பிடாஸில் பிரிட்ஜ் டவுனில் தான் நடத்த போகிறாங்க. கொஸ்டின் நம்பர் 9, த யூனிடோ, UNIDO, யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் தட் அசிஸ்ட் கண்ட்ரீஸ் இன் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். அதான் அதோடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லணும். இது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு கேட்டாங்க. ஸோ 1966 1964 1954 1978 கேட்டிருக்காங்க. இதோடைய ப்ராப்ளத்தையும் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இட் இஸ் 1966 17th நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அக்கார்டிங் டு அவங்களுடைய வெப்சைட் அந்த விக்கிபீடியா. ஆனால் சில புக்கில் ரெஃபரன்ஸில் வந்து 1967 கொடுத்துருக்காங்க ஃபார்மேஷன் டேட்டு. அது கவனிக்க வேண்டியது. ஆனால் வந்து இந்த 1966 17th நவம்பர் தான் ஃபார்மேஷன் அவங்களுடைய வெப்சைட்லேயும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய அவங்களுடைய வெப்பேஜ் எடுத்து போய் பாருங்கள். இல்லைன்னா விக்கிபீடியாவில் பார்த்தாலும் இந்த டேட் தான் கொடுத்துருக்காங்க, வித் டேட்டோடு கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து 1967 கொடுத்துருக்காங்க. பட் இதோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து 1967 தான் ஸ்டார்ட் ஆகுது. சிலப்போ அதனால கொடுத்துருக்கலாம். 1967 தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன், யுனைடெட் நேஷன்ஸோடைய அசம்பிளியோடைய ஆர்கனைசேஷனாக மாறின உடனே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிடையாது, அது வந்து போர்டாக மாறிடுச்சு. அதாவது டைரக்டர் ஜெனரலாக மாறிட்டாங்க. டைரக்டர் ஜெனரல் தான் அதோடைய ஹெட்டாக மாறிட்டாங்க. டைரக்டர் ஜெனரல். அதுக்கு முன்னால் வரைக்கும் 1985க்கு முன்னால் வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் அதோடைய ஹெட்டாக இருந்தாங்க 1967 பாருங்கள். யூனிடோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா யூஎன் ஆஃபீஸில் தான் இருக்குது. யூஎன் ஆஃபீஸில் எந்த இடத்துல இருக்கக்கூடிய யூஎன் ஆஃபீஸில் இதோடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோடது ஜெனீவா, வாஷிங்டன், வியன்னா, பாரிஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே கவனிக்கணும். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. இதோடைய குவார்ட்டர்ஸ் பாருங்கள், யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னாவில் இருக்குது. ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியாவுடைய கேபிட்டல் வியன்னாவில் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 11, United Nations Industrial Development Organization has become an organization of United Nations General Assembly in, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1967 அவங்களுடைய ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அதோடைய ஹெட்டாக இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய அந்த யுனைடெட் நேஷன்ஸோடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியாக மாறினது வந்து எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1985 அதுக்கப்புறம் அதோடைய போஸ்டிங் வந்து கம்ஸ் அண்டர் டைரக்டர் ஜெனரலாக மாறிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 12, as of April 2019 UNIDO comprises DAS member states which together set the organization policies, programs and principles. The United Nations Industrial Development Organizationல ஏப்ரல் 2019 பிரகாரம் எத்தனை மெம்பர் ஸ்டேட் இருக்காங்க,
அவங்க தான் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸோடைய பாலிசிஸு ப்ரோக்ராம்ஸு பிரின்சிபல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் 170. நம்ம ஏற்கனவே படித்ததுலே ரொம்ப குறைவானது இதுதான். அதிகமானது நம்ம ஏற்கனவே சொன்னோம். யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் 195 இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் 170 மெம்பர்ஸ் இருக்காங்க. Question number 13. The major activities of United Nations Industrial Development Organization என்ன கேட்டிருக்காங்க? மேஜர் ஆக்டிவிட்டீஸ், ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், கோஆர்டினேஷன்ஸ், ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இது எல்லாமே இந்த மூணுமே மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். அதாவது ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது டைரக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அந்த டெவலப்பிங் கண்ட்ரியோடைய கவர்மெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸுக்கு அவசியமான டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை பண்ணி கொடுப்பாங்க. அதேமாதிரி இன்பிளான்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்பிளான்ட் ட்ரைனிங் அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து என்னென்ன காமனான இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் மோர் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கும். எப்படி அந்த ப்ராப்ளத்தில் அந்த மோஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரி அந்த ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்பிளான்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தில், அந்த காமன் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணலான்னு கொடுக்குறது தான் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு இருக்குது, டைரக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸும் இம்ப்ளான்ட் ட்ரைனிங்கும். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் சொன்னால் ரெண்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஏற்றுமதி தொடர்புடைய இண்டஸ்ட்ரீஸை அவங்களுக்கான ஃபெசிலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்ணுறது, சௌகரியத்தை உருவாக்கி ஃபெசிலிட் பண்ணுறதுக்கான ரிசர்ச் பண்ணி எப்படியெல்லாம் ஃபெசிலிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது ரிசர்ச் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது. இன்னொன்று வந்து ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, சாத்தியக்கூறு, க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கான சாத்தியக்கூறுக்கான ஸ்டடி பண்ணுறது. அது வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம். கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறது. இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்டு, டெவலப்பிங் கண்ட்ரிஸோடைய டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியல் அட்வான்ஸ்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணுறது. இதெல்லாம் தான் எங்களுடைய மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மேஜராக இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் வச்சு இந்த 13 கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் திருப்பி பாருங்கள். பார்த்துட்டே இருக்கும்போது தான் இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நம்பர்ஸ் தான். நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸோடைய அதில் மேக்ஸிமம் வந்து இயரோ நம்பர் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் உள்ளுக்குள்ளார இந்த ஃபங்க்ஷன்ஸும் அவங்களுடைய மேஜர் எய்ம்ஸும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நம்ம வந்து கிளான்ஸ் ரிப்பீட்டடாக ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டி கூட செகண்ட் டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போதும் நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும். சார் நிறைய கொஸ்டின்ஸ் டெய்லி நிறைய கொஸ்டின்ஸ் போடுங்க சார், நிறைய கிளாஸ் 2-3 வீடியோ போடுங்க சார். நாங்கள் இட்ஸ் குட், நல்லது தான், நிறைய வீடியோ போட முடியும். ஆனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சில இப்போது அஃபிஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மேஜர் ஒர்க். அதுக்கப்புறம் தான் இந்த இது வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய அது மீதி இருக்கக்கூடிய டைமில் வந்து மேக்ஸிமம் ஐ ட்ரை டு டூ பெட்டர். இப்போ வந்து இந்த எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் கொஞ்சம் கூட தள்ளி போயிடும். இந்த கொரோனானாலையும் நிறைய கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது நியூ கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இப்போது நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் அப்கிரேட் பண்ண ஸ்கூல்ஸ்லாம் நிறைய வேக்கன்சி இனியும் ஃபில் ஆகலை. அதுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க, நியூ வேக்கன்சிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. காமர்ஸில் பார்த்தீங்கன்னா 500 வேக்கன்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க நியூவாக. அந்த 500 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா 250 ஆஃப் ஆஃப் தி 50% வந்து ஏற்கனவே பிடி டீச்சராக இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ப்ரொமோஷனில் வருவாங்க. மீதி வேக்கன்சி வந்துட்டு டிஆர்பி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேக்கன்சி இல்லாமல் இந்த புதுசாக க்ரியேட் பண்ண வேக்கன்சி 250 வந்திருக்கு. அப்போது இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் அதிக வேக்கன்சி வந்திருக்கு. அதனால் இட்ஸ் பெட்டர் சான்ஸ் டு கெட் த்ரூ. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ், உங்களுக்கு வந்து அருமையான சான்ஸ் இந்த டைம் தான். அதனால் டைமும் இருக்குது. ஸ்டில் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர். நிறைய டைம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ஏற்கனவே போட்ட வீடியோஸ் பாருங்கள். அதில் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸில் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸ்க்கு நான் பதிலும் சொல்லியிருக்கேன் சில விஷயத்துக்கு. அதில் நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி அதெல்லாம் க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி பாருங்கள். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டே இருங்க. என்னென்ன புக் கிடைக்க ரீட் பண்ணிட்டே இருக்கேன். யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் நவ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தால் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இப்போ தான் கிடச்சிருக்கும்.
அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் சக்ஸஸ் ஆக பாருங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.